ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிளைக்காலின் வினைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளைக்காலோட வினைகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. எத்திலீன் கிளைக்கால் இரு ஓரிணைய ஆல்கஹால் தொகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எத்திலீன் கிளைக்கால் இரு ஓரிணைய ஆல்கஹால் தொகுதிகளை கொண்டுள்ளது. இது 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. மேலும் இது ஹைட்ராக்சில் தொகுதியின் வழக்கமான வினைகளில் ஈடுபடுகிறது. மற்ற பிற ஓரிணைய ஆல்கஹாலை போன்றே உலோக சோடியத்துடன் வினைபுரிந்து மோனோசோடியம் கிளைக்காலேட் மற்றும் டைசோடியம் கிளைக்காலேட் ஆகியவற்றை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்திலீன் கிளைக்கால் அப்படிங்கிறது இரு ஓரிணைய ஆல்கஹால் தொகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது ஹைட்ராக்சில் தொகுதியின் வழக்கமான வினைகளில் ஈடுபடுகிறது. மற்றும் மற்ற பிற ஓரிணைய ஆல்கஹால்களை போன்று இது உலோக சோடியத்துடன் வினைபுரிந்து மோனோசோடியம் கிளைக்காலேட் மற்றும் டைசோடியம் கிளைக்காலேட் ஆகியவற்றை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாலிக் அமிலங்கள் அல்லது PCl5, PCl3, SOCl2 ஆகியவற்றுடன் கிளைக்காலை வினைப்படுத்த ஹைட்ராக்சில் தொகுதின்னு ஒரு ஹாலைடு தொகுதியாக மாற்றலாம். நெக்ஸ்ட்டு அந்த எத்திலீன் கிளைக்காலை HI அல்லது P/I2 உடன் வினைப்படுத்தும் போது 1,2 டைஅயோடோ ஈத்தீன் முதலில் உருவாகிறது. இது சிதைவடைந்து ஈத்தீனை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாக்ஷன் பார்க்கலாம். CH2OH CH2OH PI3 எத்தன் 1,2 டயால். இதில் இந்த ஹைட்ராக்சல் தொகுதிக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டு என்ன வருது அப்படின்னா ஐ வந்துடுது. நெக்ஸ்ட்டு இந்த I2 சிதைவடைந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஈத்தீன் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில், அதாவது அடர் HNO3 உடன் வெப்பப்படுத்தும் போது எத்திலீன் கிளைக்கால் டைநைட்ரோ கிளைக்காலை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஈஸி தான். இதெல்லாம் நம்ம ஒரு நோட்டில் எழுதி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஈஸியாக இருக்கிறதுனால தான் அப்படியே நான் ரீட் பண்ணி சொல்லிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு எத்தன் 1,2 டயால் எவ்வளோ 2 மாலிகூல்ஸ் ஆஃப் HNO3 அடர் H2SO4 கூட CH2O. இந்த இடத்துல என்ன வெளியே போகுது அப்படின்னா தண்ணி வெளியே போகுது. இந்த இடத்துல தண்ணி வெளியே CH2, அப்போ NO2 அடர் H2SO4 முன்னிலை. நம்மளுக்கு கிடச்சிருக்க ப்ராடக்ட் என்ன 1,2 நைட்ராக்சி ஈத்தீன், அதாவது டைநைட்ரோ கிளைக்கால் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது CH2OH அப்போது 2 மாலிகுல் ஆஃப் 2HNO3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ HNO3 அதாவது இந்த இடத்துல இந்த அங்கே இருக்கிற H, இங்கே இருக்கிறத HN, இந்த Hம் இந்த Oவும் அங்கே இருக்கிற ஒரு H வெளியே போயிடும். அப்போ இந்த Hம் இந்த ஒரு Oவும் வெளியே போயிடும். CH2ONO2 CH2ONO2. அப்போ 1,2 நைட்ராக்சி ஈத்தேன் டைநைட்ரோ கிளைக்கால் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.